السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قال هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. حسبي الله العظيم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 37வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று 35 மற்றும் 36வது வசனத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அதாவது ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய பெண், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றில் சுமந்திருக்கும் பொழுது அவர்கள் நேர்ச்சை செய்கிறார்கள்: என்னுடைய ரப்பே, இதை போன்று என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய சிசுவை நான் முழுக்க உனக்காகவே நான் என்ன செய்கிறேன், அர்ப்பணம் செய்கிறேன், என்னிடமிருந்து இது ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹன்னா பின்த் ஃபாக்கூத் என்று சொல்லப்படக்கூடிய பெண், அதாவது இம்ரானுடைய மனைவி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள். அப்போ அந்த நேர்ச்சை செய்ததை தொடர்ந்து குழந்தை பிறக்கிறது, ஆனால் பெண் குழந்தையாக பிறக்கிறது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்கள் கவலைப்பட்டார்கள், உண்மையிலேயே கவலைப்பட்டார்கள். இன்று உலகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் பொய்யாக கவலைப்படுவார்கள். நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனே, ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு என்று பேருக்கு கவலைப்படுவார்கள். உண்மையிலே அவருடைய உள்ளத்தில் அந்த கவலை இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட இந்த பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்களுடைய நிலைமையை குறித்து சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, உண்மையிலேயே பொருளாதாரம் இல்லாத சூழலில் அவர்கள் இருந்த பொழுது, எனக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டால் நான் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையை நான் செலவு செய்வேன் என்றவர்கள் எண்ணுவார்கள், என்றவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்ட பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்திருக்கலாம் என்று கவலை கொள்வதை போன்று அவர்கள் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அப்படி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் தங்களுடைய கரங்களை சுருக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகிறான் அல்லவா? அதே போன்று சிலர் என்ன செய்வார்கள், உண்மையிலேயே கொடுக்க வேண்டும் என்ற கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை இருக்காது, ஆனால் என்ன செய்வார்கள், கவலை கொள்வதை போன்று அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு காட்சியை ஏற்படுத்துவார். இப்படியானவர்களும் மனிதர்களில் உண்டு. ஆனால் அப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் என்ன செய்யவில்லை, கவலைப்படவில்லை. உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து கவலைப்படுகிறார்கள். பெண் குழந்தையாக போயிடுச்சு, நம்ம என்ன நினைச்சிருந்தோம், பைத்துல் முகத்தஸிற்கு நாம் முழுக்க அர்ப்பணம் செய்து விடுவோம் என்று நாம் நினைத்து வைத்திருந்தோம். ஆனால் பெண் குழந்தையாக போயிடுச்சு, பள்ளிவாசலில் போய் இப்படி முழுக்க இருக்க முடியும் என்ற ஒரு கவலை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் கொடுத்தான்: நீங்கள் எதை பெற்றீர்களோ அது நமக்கு தெரியும், நாம் அதை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பயன்படுத்துவார் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருந்தார். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்போ உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தாயார் அவர்கள் மரியம், உயர்ந்தவள் என்ற பெயரையும் வைத்து ஷைத்தானிடமிருந்து இந்த பெண்ணிற்கும் இந்த பெண்ணுடைய சந்ததியினருக்கும் யா அல்லாஹ் நான் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக பிரார்த்தனை செய்திருந்தார்கள். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான்: ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹஸன், அழகான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தாயாருடைய நேர்ச்சையிலிருந்து ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்துக் கொண்டான். வ அன்பதஹா நபாத்தன் ஹஸனா, அவர்களை அழகான ஒரு பயிரை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்த்தான். அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகின்றான், ஒரு பயிரை எப்படி அழகாக வளர்ப்போமோ, பார்த்து வளர்ப்போமோ, ஒரு ஆடு மேய்ஞ்சிடக்கூடாது, ஒரு மாடு மேய்ஞ்சிடக்கூடாது, தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது, எப்படி ஒரு பயிரை அழகாக நாம் பார்த்து வளர்ப்போமோ, அதே போன்று நாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அழகான பயிரை கொண்டு நாம் என்ன செய்தோம், வளர்த்தெடுத்தோம். வகஃபலஹா ஜக்கரியா, மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மிஹ்ராப், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்திற்குள் ஒவ்வொரு முறை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழையும் பொழுதும்
வஜத இன்தஹா ரிஸ்கா, அவர்களிடத்தில் சில கனி வகைகளையும் தானியங்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், சில உணவுகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ காலையா மரியம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மரியமே, நம்மிடத்தில் எந்த வசதியும் இல்லாத ஒரு சூழல், இந்த ரிஸ்குகள் எல்லாம் இங்கு இல்லாத ஒரு காலகட்டம், அன்னாலக்கி ஹாதா, உனக்கு இது எப்படி கிடைத்தது என்று கேட்கும் பொழுது காலத், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மின் இன்தில்லாஹ், இது என்னுடைய ரப்பிடமிருந்து எனக்கு கிடைத்த ரிஸ்க் ஆகும். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடிய அடியார்களுக்கு எந்த கணக்கும் இல்லாமல் என்ன செய்வான், அவன் நாடிய ரிஸ்குகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூரத் ஆல இம்ரான் 37வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அன்பின் இஸ்லாமியர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை பேர் என்ன? இம்ரானுடைய குடும்பம் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசன தொடரில் ஆரம்பத்தில் பேசவே ஆரம்பித்தார். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பெயர் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் பெயர் ஹன்னா பின்த் ஃபாக்கூத். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு சாட்டினார் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறு வயதிலேயே மரணித்து விடுகிறார். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதரவற்ற ஒரு சூழலில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் பனு இஸ்ரவேலர்களில் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஒன்றும் நிலவுகிறது, பஞ்ச காலம் ஒன்றும் நிலவுகிறது. அப்போது என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்கு நெருக்கமானவர்களில் யாராவது மிகவும் அதிகமான ஏழ்மையில் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை தான் பொறுப்பெடுத்து அவர்கள் வளர்ப்பதாக அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்கள் வளர்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்திருந்த விதி இது. நீங்கள் கவனித்து பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியை சுமக்க போகிறார்கள். அந்த நபியையும் எப்படி சுமக்க போகிறார்கள், மற்ற ஏனைய நபிமார்களுடைய தாயார் சுமந்ததை போன்று ஒரு கணவனிலிருந்து சுமக்க போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பில் இருந்தால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கான பக்குவத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, ஒரு தந்தை இல்லாமல், ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணாக ஒரு நபியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் அதை கற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் அணுகக்கூடிய ஒரு பெண்ணிற்கு ஒரு பக்குவமும் தேவை. அந்த பக்குவத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கிருந்து கற்க முடியும்? இதே போன்று ஒரு நபி அவர்களுக்கு பொறுப்பாக இருந்தால் தான் கற்க முடியும். மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய தந்தையை நான் இழந்து விட்டேனே, என்னுடைய தந்தை மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்திருக்கும். அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை போன்று இருந்திருக்கும், சிறு வயதில் நாம் இறந்து விட்டோம் என்று. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிற்காலத்தில் நடக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்திற்கு ஒரு ஆணி வேறாகத்தான் என்ன செய்கின்றான், அவருடைய தந்தையுடைய உயிரை கைப்பற்றுகின்றான். அது நடக்கவில்லை என்று சொன்னால், அந்த சோதனை இல்லை என்று சொல்லியிருந்தால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் உள்ள வர முடியாது. அப்போ உள்ள வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்க முடியாது, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கற்றுக் கொடுத்திருக்க முடியாது, இறைவனை குறித்து கற்றுக் கொடுத்திருக்க முடியாது. அப்போ இப்படி எதுவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரியாமல் இருந்திருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுது நிலைமை வேறையாக இருந்திருக்கும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தகுந்த பக்குவத்தையும் தகுந்த கல்வியையும் இதற்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் மிக சரியான முறையில் யாரால் ஏற்படுத்த முடியும்? ஒரு நபியால் தான் ஏற்படுத்த முடியும். அப்ப அந்த நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விதி சூழ்ச்சியினால் ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை பாடமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சூழலில் ஒரு சில விஷயங்களை விட்டு செல்லும், ஒரு சில விஷயங்களை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். அந்த சூழலில் அந்த நேரத்தில் நாம் அதை கவனித்தோம் என்று சொன்னால் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாகத்தான் தெரியும். ஆனால் ரப்பிற்கு தெரியும் பிற்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று. பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறப்பை கவனித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்திருப்பான், அந்த சோதனை நமக்கு கொடுத்திருப்பான். இந்த ஒரு பக்குவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள நிச்சயமாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் மனிதர்களுக்கு என்றே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை, ஒரு விஷயத்தை நாம் இழக்கும் பொழுது அவர்கள் அடையக்கூடிய கவலை. அப்போ அந்த ஒரு விஷயத்தை நாம் இழக்கின்றோம் என்று சொன்னால், ஒரு சோதனையின் சூழலில் நாம் ஒரு கவலை கொள்கின்றோம் என்று சொன்னால், அதை விட ஒரு சிறந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு அவர் நாடியதன் காரணத்தினால் தான் என்ன செய்கின்றான், அந்த ஒரு சோதனை அந்த ஒரு நேரத்தில் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதையும் நாம் இந்த வரலாற்று நிகழ்வில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் பொறுப்பேற்று அவர்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அன்பின் இஸ்லாமியர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வேற என்ன தொடர்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சகோதரியினுடைய கணவர் என்பதாக என்ன செய்கிறார்கள்,
வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இதற்கு சான்றாக எந்த ஹதீஸ் எதை பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்திற்கு சென்றார்கள் அல்லவா? அப்போ மேராஜ் பயணத்திற்கு சென்ற பொழுது அங்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையாவது வானத்தில் கண்டார்கள்? இரண்டாவது வானத்தில் கண்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாராகிய யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும், இரண்டு நபிமார்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வானத்தில் கண்டது இரண்டாவது வானத்தில். அப்போ இரண்டாவது வானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காண்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காண்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனா, சரியா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குழந்தை வாக்கியம் இல்லாமல் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேர் வைத்தார். அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இருவரையும் தான் இரண்டாவது வானத்தில் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள், இவர்களும் ஒரு தாயினுடைய சகோதரியின் கணவரினுடைய பிள்ளைகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரும், அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சகோதரிகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழியிலிருந்து எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே 3887வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்கள் அடிப்படையில் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரி, தந்தை இல்லாத ஒரு சூழலில் ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள், ஒரு சின்ன பிள்ளை. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அரவணைத்துக் கொள்ளும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் கூட ஆகவில்லை, சரியா? அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து சரியான முறையில் பக்குவமான முறையில் வளர்ப்பதற்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய விஷயத்தை வரக்கூடிய அமர்வுகளில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தந்தருவானாக. ஹதா மீன் வலில் முமின் பில்லாஹ் குலி குலி ஹதா ஸௌஃபில் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் வ அஜ்மஈன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.